பாக்கியா பல பிரச்சனையும் தாண்டி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இந்த கூறுகிட்ட சுதாகருக்கு பிடிக்காம இனியாவுக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் இல்லையான்னு கேட்குறப்ப, ஆனால் இனியாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால ஏன் எங்கள் அம்மாவோட சொத்தெல்லாம் பிடுங்குனதும் இல்லாமல் மறுபடியும் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை வச்சு பிழைக்கலான்னு பார்க்குறாங்க. அதே உங்களுக்கு பொறுக்கலையா எங்கள் அம்மாவை? அதையெல்லாம் நிப்பாட்ட சொல்ல மாட்டேன். எனக்காக எங்கள் அம்மா எத்தனையோ தியாகம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களே எடுத்து பேசினாலேயே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது எங்களுக்கு. நீ 2 நாள் உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி உன் வாழ்க்கை போயிடும்னு சொல்லி மிரட்டுறாங்க சுதாகர். என்னடா பண்ணுறது, அம்மாக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இனியா அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழியில் அவங்க அப்பாவை பார்த்துட்டு நடந்ததெல்லாம் உண்மையை சொல்கிறேன். சரி என்னாச்சு புரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க சுதாகர்கிட்ட கேட்குறப்ப சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு, அப்போலாம் இனியா சொல்கிறது பொய்யா அப்படின்ட்டு, ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னாலே. சரி அப்படின்னு சுதாகர் இருந்துக்கிட்டு, உங்கள் வீட்டுக்காரமாக நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண விட்ருவேன், ஆனால் உங்கள் மகன் இனியா வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இல்லாட்டி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்கிறா, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வீட்டோடு இருக்கணும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது இனியா போக மாட்டான்னு ஓகே சொன்னான்னா நான் இதுக்கு ஓகே அப்படின்னு கோபிகிட்ட அந்த வாக்குறுதிக்கு வாங்கிக்கிறேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்ட்டு கோபி எந்திரிச்சு போனவங்க இனியான்ட்டு அவங்க அம்மா பார்க்க போனதில்ல. அங்கே பேசிட்டு ரொம்ப நேரமாக இருக்கிறா. பாக்கி வந்துட்டு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, நைட்டு வேறு ஆயிடுச்சு, நீ கிளம்பலாமல்ல அப்படின்னு சொன்னோடனே, இல்லைப்பா கிளம்பிக்கிற கொஞ்சம் நேரம் வந்துட்டு கிளம்புறனே அப்படின்னோடனே, இல்லை இனி அம்மா அவங்க எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா போய்க்கிறேன் அப்படின்னோடனே, கொஞ்சம் நேரத்துலேயே மெசேஜ் பண்ணுறேன் நிதிஷ் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. சரி அதான் அவரே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு மெசேஜ் போட்டார். இப்போ சந்தோஷம் பண்ணானே. சரி அப்படின்ட்டு உட்காந்துருக்குறப்ப ஆகாஷ் வந்தாரான். ஆகாஷ் வந்ததை பார்த்துட்டு ஆகாஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா. அதை வந்து நிதிஷ் பார்த்துட்றான். பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டே இருந்துட்டு கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுறான். பாக்கியா ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு சொன்னால் எதுவுமே வேண்டாம் நான் கிளம்புறேன், இன்ன வரைக்கும் மீட்டிங் இருந்துச்சு அதனால் டயர்டாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அங்கே இனியா மேலே கோபமாக காட்டுறான். என்னன்னு பார்க்குறப்ப, நீ ஆகாஷ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எதுக்கு கேட்குறேன்னு பேசாமல் இருக்கிறப்ப, நீ சொல்லு அவன் உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இனியாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, அவன் ஆகாஷ் கூட எங்கெங்கே சுற்றினேன் என்ன பண்ணினேன் அப்படின்னலாம் கேட்டுட்டு சொல்கிறப்ப, எதையுமே பேசாமல் நான் எங்கேயும் சுற்றவே இல்லை அப்படின்ட்டு போய் படுத்துட்றான். இவன் சரக்கு அடிச்சுட்டு வந்து இனியாவை டார்ச்சர் பண்ணுறான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இனியா மருந்தை குடிச்சிட்றான். ஆனால் பாக்கியாவுக்கும் இனியா கஷ்டப்படுறது கனவுல தெரியுது. என்னாச்சுன்னு தெரியாமல் காலங்காலத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க ஃபோன் எடுக்காதனால என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்க்குறப்ப இனியா பெட்டில் மயம் கிடக்குற ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து இனியாவை சேர்த்திட்டு பாக்கியா நிதிஷ்க்கு வான் பண்ணுறான். என் பொண்ணு எவ்வளோ அழகாக நிம்மதியாக இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பிள்ளையோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சுதாகரையும் நிதிஷையும் வான் பண்ணுறான். அப்பவும் அந்த கோர்வெட்டு ஈஸ்வரி பாக்கியாவை தான் திட்டுறான். நீ அவனை ரெஸ்டாரண்ட்டுக்கு விட்டதுனால தான் இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணாக போச்சு, அப்படி என்ன உனக்கு அவன் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் புரிஞ்சுக்காம ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறான். பாக்கியா வந்து ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இனியாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவளை மீண்டும் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி நல்ல பெரிய ஆளாக்கி கொண்டு வந்து சுதாகர் மூஞ்சிலையும் நிதிஷ் மூஞ்சிலையும் கரியை பூசினா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.